இன்றைக்கி ஒரு அழகான ஒரு வார்த்தை கேட்போமா? அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை. இந்த வசனத்தை சொன்னோடனே உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களா யாரை நான் சொல்கிறேன்னு? அன்னால் அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லையா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ இனி துக்கமாக இருப்பதில்லைன்னு சொல்கிறேன். இவ்வளோ நாள் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், இவ்வளோ நாள் வழிகள் வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம், இவ்வளோ நாள் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டு இருக்கலாம், போராட்டத்து மேல் போராட்டம் உங்களை சூழ்ந்து இருக்கலாம், என்ன செய்வதுன்னு தெரியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ என்ன பண்ண போறதில்லை, துக்கமுகமாக இருப்பதில்லை. அன்னாளோட வாழ்க்கையில் ஆண்டவர் அவளை என்ன பண்ணாரு, துக்க முகமாக இருக்கவில்லை. எல்லாவற்றையும் அவள் ஆண்டோட சன்னிதானத்தில் ஊற்றின பிறகு அவள் துக்க முகமாக இருக்கவில்லையா? என்ன எதிர்பார்க்குறா தெரியுமா? உனக்கு கஷ்டம் இருக்கா, நீ என்கிட்ட சொல்லு. உனக்கு வேதனை இருக்கா, நீ என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறேன். நம்ம அநேக நேரங்களில் மனுஷனை, ஊழியக்காரங்களை, குடும்பங்களை, கணவன் மனைவி பிள்ளைங்க நண்பர்களை தேடி நம்ம சுற்றி போய் இவங்கள்ட்ட சொன்னால் நம்ம கவலை மாறும்னு நினச்சிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. இன்னைக்கு உங்களோட கவலை கஷ்டத்தை ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, ஏசப்பா இதெல்லாம் எனக்கு பிரச்சனை, இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கு ஏசப்பா, இதெல்லாம் நீங்கள் மாற்றி போடுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. அவர் இறங்கி வந்து, இனி நீ துக்கமுகமாக இருக்கவில்லை. இதை விசுவாசத்தோடு, இந்த வேலையில் விசுவாசத்தோடு நம்ம கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்லி நம்ம பெற்றுக்கொள்ளலாமா?